மறுக்க சொல்லு. பேர் மதிப்பிற்குரிய வரலாற்று பேராசிரியர் ஐயா சுபவீரபாண்டியனை. பேர்லையாவது இருக்கட்டும், நிஜத்துல சோரபாண்டியன் ஆயிட்டாங்க. அந்த வீரபாண்டியன் கேளு. ஆல்பர்ட் சுவிசர் அவரை பற்றி அவர் பேசிய குரல் ஒளி பேழை இருக்கா இல்லையா? அவன் 3 துறைகளில் முதுகலை பட்டம் என்று நோபல் பரிசு பெற்றவன். பல துறை பல விருதுகளை பெற்றவன். அவன் பிரான்ஸ் நாட்டுக்கு மருத்துவம் பார்க்க ஆதிவாசிகளுக்கு காட்டுவாழ் மக்களுக்கு போகும்போது ஒற்றனோ என்று பிடிச்சு சிறை வச்சுட்டான். சிறை வச்ச பிறகு அவர் சொன்னதாங்க, அவர் கற்பிச்சது தான். இருக்கு இல்லைன்னு மறக்க முடியாது, போட்டா வரும். சுவிசர் 100 நாள் சிறையில் இருக்கும்போது நண்பன்கிட்ட ஏதாவது படிக்க புத்தகம் கொண்டு வரணும். 3 துறைகளில் பொருளாதாரம், இலக்கியம், இந்த மருத்துவம் இதெல்லாம் பட்டம் முதுகலை பெற்ற ஒரு மேதை உள்ள இருக்கான். படிக்க புத்தகம் கொண்டானா அவன் ஒரு புத்தகம் கொடுக்குறான். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவன் வெளியில் வந்து சொல்றான், என் வாழ்விலே மானுட வாழ்க்கைக்கு இப்படி ஒரு நன்னறியை போதித்த நூலை நான் படித்ததே இல்லை. அந்த நூல் எது? எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய திருக்குறள். இதை யார் சொல்றா? ஐயா தான் சொல்றாப்ல. நம்ம வரலாற்று ஐயா தான் சொல்றாப்ல.